சீட்டு கம்பெனி கூப்பிட்டு அவன்கிட்ட சமரசம் பேசியிருக்கு. 8 லட்ச ரூபா கொடுத்தாக்கா கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிறோம்னு சொல்லி. அவங்க ஏதாவது பேசிட்டோம், இவன் பணம் கட்டணும்ல, எப்படி கட்டுவான்? அதுதான், அதுக்கு தான் காயத்ரி நகை எடுத்துட்டு போய் சேட்டுக்கிட்ட விற்று அந்த பணத்தை கொண்டு போய் சீட்டு கம்பெனியில் கட்டியிருக்கான். என்னமாம்மா இது? சரி, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் எதுவும் இல்லை சங்கர். அவன் சீட்டு கம்பெனியில் பேசினதுக்கும் அவன் அந்த சீட்டு கம்பெனியில் பணம் கட்டினதுக்கும் ரசீதோட ஜெராக்ஸ் எல்லாம் இதில் இருக்கு. இது போதும் மாமா, இது ஒண்ணு போதும். இதை வச்சுட்டு நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? இதை தூக்கி காயத்ரி மூஞ்சில எரிஞ்சு என்ன எதுன்னு கேட்க வேண்டியதானே? நீ வேற சங்கர், நான் போய் சொன்னா காயத்ரி நம்ப மாட்டா. அது இல்லாம இதெல்லாம் நான் பண்ண ஏற்பாடு, நான் பண்ண செட்டப்னு நினைப்பா. சரி, அது எப்படி நினைப்பா? நான் கேட்கிறேன். வர வர உண்மையிலே நல்ல அபிப்பிராயம் இல்லை சங்கர். இதுல நீ அவளை அடிச்சிட்டியா? இதுக்கு மேல நீ சொன்னா மட்டும் எப்படி நம்புவா? இங்க பாருங்க மாமா, நாங்கள் 2 பேரும் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம். அது சின்ன வயசுலேருந்து நடக்கிறது தான். நான் பேசின உடனே சமாதானம் ஆயிடுவா. நான் அவகிட்ட போய் இதை காட்டி என்ன ஏதுன்னு கேட்குறேன். எப்படி உன் புருஷனுக்கு 8 லட்ச ரூபா பணம் வந்துச்சு, எப்படி அந்த கேஸ் வெளில வந்தான்னு கேட்டா வசமா மாட்டிப்பான்ல? மாட்டினா சரிதான், ஒருவேளை மாட்டலன்னா கண்டிப்பாக மாட்டுவான் மாமா. ஆனால் இப்போ கேட்கக்கூடாது, இப்போ உள்ளதான் இருப்பான். இப்போ போய் கேட்டால் ஏதாவது பேசி விஷயத்தையே மாற்றிடுவான். நாளைக்கு அவன் வெளில போட்டோம், நான் இதை காட்டி கேட்குறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் இது என்கிட்ட பத்திரமா இருக்கட்டும். பார்த்துப்பா, பத்திரமா வச்சுக்க. நான் பத்திரமா வச்சுக்கிறேன், நீங்கள் முதல்ல சாப்பிட வாங்க. இல்லைப்பா பரவாயில்ல. என்ன பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு வாங்க. அக்கா வேற சாப்பிடாம இருக்கா, வாங்க வாங்க மாமா. ஹலோ மாதவா, 10 வரைக்கும் உனக்கு டைம் சொன்னேன். இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம் பார்த்து 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நீ வரல. என்னை ஏமாத்துறியா? நேரம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். அவசரப்படாதடா, நான் உன் வேலையே தான் இருக்கேன். இதை நான் நம்பணுமா? தேவையே இல்லை. நேரம் நம்ம 2 பேரும் உன் வீட்டில் சந்திப்போம். ஆனா ஒண்ணு, இதனால ஏற்பட போற பின் விளைவுகளுக்கு இந்த ஆறுமுகம் பொறுப்பில்ல. நான் இன்னும் ஆபீஸ்ல தானே இருக்கேன். ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணம் 15 லட்சம் ரூபாய் பீரோல வச்சு பூட்டிட்டா என் ஸ்டாஃப். அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. டேய், அந்த 15 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் உனக்காக எடுத்துட்டு வந்து தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு போன மம்மனு உன்னை கொன்றுவேன். சரி, உன்னை நம்பி வழக்கமா நம்ம சந்திக்கிற இடத்துல நான் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்து சேரு, இல்ல நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவேன். வரேன்டா, போனவே. மாதவன் சார் போன் பண்றாரு. ஹலோ, யோ, நான் உன் எம்டி மாதவன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். என்ன சார் இந்த நேரத்துல? எங்கேயா இருக்க? எங்கேயாவது வெளியூருக்கு போயிருக்க இல்ல ஆந்திரா பக்கம் எஸ்கேப் ஆயிட்டியா? இல்ல சார், வீட்டுல தான் இருக்கேன். என்ன தெனாவட்டு உனக்கு 15 லட்சம் ரூபாய் பணத்தை காணையா? என்ன சார், எந்த பணம்? உன் நாடகம் எல்லாம் அமலம் ஆயிடுச்சியா? காலைல ஒர்க்கர்ஸ்க்கு சம்பள பணம் கொடுக்கணும், பேங்க்ல இருந்து 15 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்தல, அத நீயே எடுத்துக்கிட்டு வெறும் பெட்டியா என்கிட்ட வந்து நீட்னியா? நான் ஒரு மடையா அந்த பொட்டியில பணம் இருக்கான்னு பார்க்காம உன்னை நேரா கொண்டு போய் பீரோல வைக்க சொன்னல சார். அந்த பணப்பெட்டியை தான் பீரோ உள்ள வச்சு பூட்டி அப்பவே உங்ககிட்ட சாவியை கொடுத்துட்டேனே சார். ஏய், இப்ப திடீர்னு டவுட் வந்து ராத்திரி வந்து பீரோல பார்த்தா பணத்தை காணோம்.
எனக்கு உன் பிளான்லாம் தெரிஞ்சு போச்சியா? நாளை காலையில வந்து பீரோவை திறந்து பார்த்து 15 லட்சம் ரூபாவை கடன் கட்டி நாடகம் போட போற அதானே? சார் பீரோ உள்ள இருக்கிற அந்த பணப்பெட்டியில தான் பணம் இருக்காதே சார். இருக்காதா? அப்ப நீ தான் திருடுனியா? அத தைரியமா வேற ஒத்துக்கிறியா நீ? என்னது நான் திருடுனா? இல்ல சார், அந்த சம்பள பணத்தெல்லாம் ஒர்க்கர்ஸுக்கு பட்டுவாடா பண்ணியாச்சு சார். என்னையா சொல்ற? நான் தான் 3 நாள் கழிச்சு கொடுக்கலாம்னு சொன்னேன் சார். நீங்க சொன்னீங்க, ஆனா நீங்க போன உடனே மேடம் வந்தாங்க. ஆமா 3 நாள் லீவ் வரப்போதே, ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. நீங்களும் அந்த சம்பள பணத்தை பீரோல வைக்க சொன்னதா நானும் சொன்னேன் அவங்க கிட்ட. உடனே மேடம் ஐயோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், திருடு போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க சார். அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க ஒர்க்கர்ஸ்க்கு முதல்ல பணத்தை பட்டுவாடா பண்ணுன்னு எனக்கு உத்தரவு போட்டாங்க சார். உடனே நானும் அந்த சம்பளத்தை பட்டுவாடா பண்ணிட்டேன் சார். எது? ரேகா சொன்னாலா? ஏயா என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதா? சார் மேடம் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் இந்த வேலை பிஸில இருக்கிறதுனால மறந்து போயிட்டேன் சார். சாரி சார். சரியா? அப்ப கூட 10 லட்சம் ரூபாய் போச்சுன்னா மீதி 5 லட்சம் ரூபாய் பீரோல இருக்கணுமே சார். அந்த 5 லட்சம் ரூபாய் மேடம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க சார். உன்னெல்லாம் என் ஸ்டாஃபா வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? வெய்யா போன இங்க நான் ஒரு பிளான் போட்டா அதுவா ஒண்ணு நடக்குது. என்ன பண்றது? இந்த ஆறுமுகத்தை எப்படி சமாளிக்க போறேன்? 10 லட்சம் ரூபாய்க்கு நான் இப்ப எங்க போவேன்? நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ரேகா திவ்யாமா, டிஃபன் சாப்பிடுமா ப்ளீஸ்மா. ஏம்மா அப்படி அடம் பிடிக்கிற? அத்தையை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க ஒரு அடங்காப்படாரிமா, புடிச்ச புடியிலேயே அப்படியே நிப்பாங்க. அவங்க எங்க உன்னை ராப்பட்னி போட்டுருவாங்களோன்னு பயந்து போய் தாமா ஹோட்டல்ல இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு சாப்பிடுமா ப்ளீஸ்மா. பட்னி மட்டும் கிடக்காதம்மா, சொன்ன கேளுமா. வாங்கி சாப்பிடுமா. திவ்யாமா இந்த வாங்கிக்க சாப்பிடுமா சாப்பிடுமா. இது யாருமா வாங்கி கொடுத்தது? நான் தானே கொடுத்தேன். கேரியெல்லாம் கரெக்டா வாங்கி கொடுங்க, ஆனா பொண்டாட்டி அடக்கி வைக்காதீங்க. சுமாரா. அம்மா திவ்யா, நீ மத்தியானத்துல இருந்து ஒன்றும் சாப்பிடல. நான் வாங்கிட்டு வந்து பிரிச்சு சாப்பிடுமா. அம்மா நான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுமா. அதுல பரோட்டா குருமா இருக்கு, பிடிச்சது. அதுல திவ்யாவுக்கு பிடிச்ச இட்லி சாம்பார் இருக்கு. அவ பட்னி கிடந்தாதான் அவளுக்கு புத்தி வரும்னு நான் பட்னி போட்டா 2 பேரும் மாறி மாறி அவளை கவனிக்கிறீங்களாங்கும். 2 பேரும் உள்ள வாங்க, 2 பேருக்கு வச்சுக்கிறேன். அம்மா அவ கடக்குறா, நீ சாப்பிடுமா. திவ்யா நீ சாப்பிடுமா, நான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுமா. அது பரோட்டா குருமா திவ்யாக்கு பிடிக்கும். ஐயோ இதுல இட்லி சாம்பார் இருக்கு, திவ்யாக்கு ரொம்ப அந்த சாம்பார் நீ குடி வேணும்னா. எதை நீ சாப்பிடுமா. தயவு செஞ்சு கொஞ்சம் 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? நான் காலையில இருந்து இதையே தானே சொல்லிட்டு இருக்கேன். அட்டியா வந்து என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் எதையும் சாப்பிட மாட்டேன், எதுவும் குடிக்க மாட்டேன். என்னம்மா இது? அவளும் பிடிவாதமா இருக்கா, நீயும் வயிற்றுல புள்ள இருக்குமா, அதுக்காக நீ சாப்பிடணும்ல. சாப்பிடு. இருக்கட்டும் மாமா, உங்க வீட்டு வாரிசு தானே. அத்தைக்கே இல்லாத அக்கறை எனக்கு என்ன வந்திருக்கு. அவங்களே வந்து சாப்பாடு கொடுத்து உள்ள கூட்டிட்டு போகட்டும். அது வரைக்கும் நான் இங்க தான் உட்காந்துருப்பேன். ஓஹோ, மகாராணி அம்மாவுக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? இந்த ரெடி, நீ காஞ்சி கருவாடா போனாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. மாமா நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால நீங்க அத்தையை பகச்சுக்காதீங்க ப்ளீஸ். நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு உள்ள போங்க, எல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். அது இல்லம்மா, நீ பட்டி என்ன நம்புங்க மாமா ப்ளீஸ். எனக்காக நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறத நினைச்சா கஷ்டமா இருக்கு. உள்ள போங்க. என்னங்க உள்ள கொண்டு போங்க, கொண்டு போங்க மாமா. திவ்யாமா இட்லிமா.
யாரும்மா அது 11:30 மணிக்கு காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? என்ன மாதம் வந்துட்டானா? வேற யாரத்த இருக்கும்? அவராதான் இருக்கும். வெள்ளங்க ஏதோ 7:30 கூட்டிட்டு வீட்டுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஐயோ சத்தம் தாங்க முடியல, போய் கதவை தரமா. சரிங்க அத்தை. எதுக்கு இப்படி நடுராத்திரியில காலிங் பெல் அடிச்சு கலவரத்தை தூண்டுற? அத்தை உடம்பு சரியில்லாதவங்க, அவங்களை எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பேசாம இருக்கியா? உம்மல செம்ம கடுப்புல இருக்க. ஏன் எதுக்காக கடுப்புல இருக்க? எதுக்காகவா? இந்த வீட்ல யாரு புருஷன் யாரு பொண்டாட்டின்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இதுல என்ன சந்தேகம்? நீ தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டி. அப்படின்னா புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டியா வீட்ல அடங்கி கட, ஆபீஸ் பக்கம் வராத. அத மீறி வந்த மவள கைகால்லாம் உடைச்சிருவ. ஏன் வரக்கூடாது? அந்த கம்பெனி ஒண்ணு நீ ஆரம்பிச்ச கம்பெனி கிடையாது, என் தாத்தாவோட கம்பெனி. ஓ, இத்தனை நாள் அது ஞாபகத்துல இல்ல, இப்பதான் தூங்கி எந்திரிச்சு ஞாபகம் வந்த மாதிரி பேசுற. ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் நான் ஆபீஸ் வரதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இத பார், நீ ஆபீஸ் வரக்கூடாதுன்னு ஒரு புருஷனா நான் சொல்றத நீ கேக்குற. நான் வருவேன். நீ வரக்கூடாது. நான் வருவேன். நீ வரக்கூடாது. என்னடா அது நடுராத்திரில சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல தூங்குற வேலைய பாரு. நான் நல்லா தானே தூங்கிட்டு இருந்தேன், நீ தான் நைன்னு காலிங் பெல் அடிச்சு எல்லாரும் தூக்கத்தையும் கெடுத்துட்ட. அத்தை நீங்க போய் படுங்க அத்தை. இப்ப எனக்கு இவருக்கும் பெரிய பஞ்சாயத்து இருக்கு. ஏய், எதுக்கு என்ன ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொன்ன? வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அவ்வளவுதான். இங்க பாரு மாதவா, நீயும் நானும் அந்த கம்பெனில ஜாயிண்ட் எம்டி. கோர்ட் அப்படிதானே சொல்லிருக்க. நியாயமா பார்த்தா உண்மையான வாரிசு நான் தான் அந்த கம்பெனிக்கு ஓனரே. போனா போதுன்னு அந்த கம்பெனியை உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு, நீ என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உரிமை சுத்தமா கிடையவே கிடையாது. என்னடி கொழுப்பா? மாதவா, அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? அவ தாத்தாவோட கம்பெனி தானே அது, அவளையும் ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்ற? ஒரே ஒரேல ரெண்டு கத்தி இருக்க முடியாதுமா. இத்தனை மாசமா அந்த கம்பெனிக்கு எம்டியா இருந்தியே, என்னத்த சாதிச்ச? கம்பெனி கேட்டு குட்டிச்சவரானதுதான் மிச்சம், ஒரு முன்னேற்றமும் கிடையாது. கம்பெனி பேலன்ஸ் ஷீட் நஷ்ட கணக்கு காட்டுது, ஆனா நீ மட்டும் டென்ஷனாவே சுத்திட்டு இருக்க. என் வேலையை விமர்சனம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அதை அனுபவிச்சு பாரு, அப்ப தெரியும் அதுல இருக்க கஷ்டம். அதுக்கு தான் வந்தேன். இப்ப எதுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்ற? நீ இத பார், நீ கம்பெனிக்கு வரதுனால யார் எம்டி யார் பேச்ச கேக்குறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கு. நான் கம்பெனி ஆத்துக்கு இழுத்தா நீ கம்பெனியை சேர்த்துக்கு இழுக்கிற. இப்படி ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு இழுத்தா கம்பெனி எப்படி உருப்படும்? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ கலாட்டா பண்ணிட்டு இருக்க? என்ன கேட்காம யார கேட்டு சம்பள பணத்தை ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்த? ஓ, இப்பதான் நீ விஷயத்துக்கே வர. நான் சம்பளம் போட்டது இப்போ உனக்கு பிரச்சனையா? ஆமா, சம்பள பணத்தை 3 நாள் கழிச்சு தான் கொடுக்கணும்னு நான் உத்தரவு போட்டு இருந்தேன். ஆனா நீ பாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு சம்பள பணத்தை பட்டுவாடா பண்ணிட்ட. அப்புறம் அந்த கம்பெனில எனக்கு என்னடி மரியாதை? அது நியாயமா ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணம் தானே, அத பேங்க்ல இருந்து எடுத்தாச்சு. அதை எதுக்கு 3 நாளைக்கு வச்சிருந்து கொடுக்கணும்? அது மட்டும் கிடையாது, பணம் ஆபீஸ்ல இருக்கிறது ரிஸ்க் தானே. 15 லட்சத்தை எதுக்கு அனாவசியமா பீரோல பூட்டி வைக்கணும்? ஏண்டி, அது என்ன சமையல் ஐட்டமா 3 நாள் கழிச்சு கெட்டு போறதுக்கு? பணம் தானே, பீரோல இருந்தா ஒண்ணு குடிமொழிக்கு போயிடாத. இப்ப அதனால உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நடுராத்திரியில கத்திட்டு இருக்க? நான் ஆபீஸ் போய் பீரோவை திறந்து பார்த்தேன், அங்க பணத்தை காணோம், அதனால டென்ஷன் ஆயிட்டேன். சரி, எதுக்கு ராத்திரி 11 மணிக்கு ஆபீஸ் பீரோவை திறந்து பணம் இருக்கா இல்லையான்னு பார்த்த? அது பணம் பத்திரமா இருக்கான்னு பார்த்தேன். ஏன் நிச்சயமா சொல்ற, பணம் பத்திரமா இருக்கான்னு தான் போய் பார்த்தேன். அப்போ பணம் பத்திரமா இருக்கா இல்லையான்னு உனக்கே பயமா இருக்குல்ல? எதுக்கு தேவையில்லாத பயம்? அதனாலதான் நான் எடுத்து சம்பளம் கொடுத்துட்டேன். ஏய், சம்பளம் கொடுத்தத அந்த ஸ்டாஃப் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லல, நீயும் எனக்கு சொல்லல. அப்புறம் அந்த ஆபீஸ்ல எம்டியா இருக்கிறதுக்கு எனக்கு என்னடி மரியாதை இருக்கு? இந்த மாசம் 28ஆம் தேதியே சம்பளம் கொடுத்தியே, அடுத்த மாசம் வேலை செய்யறவங்க அதே தேதியில எதிர்பார்க்க மாட்டாங்க, என்ன நிச்சயம்? மாதவா, நிஜமாவே உனக்கு இது மட்டும் பிரச்சனை இல்ல, உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. உண்மையான காரணத்தை நான் சொல்லட்டுமா? அந்த பணத்தை வேற எதுக்கும் செலவு பண்றதுக்கு நீ நினைச்சிருக்க. இப்ப அது அங்க இல்லன்னதும் டென்ஷன் ஆகி இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. இல்ல, அப்படிலாம் இல்ல. மரியாதையை போய் படு. சம்பளம் எல்லாம் கொடுத்தாச்சு, இந்த மாச பிரச்சனை முடிஞ்சு போச்சு. போனா போட்டு எம்டியா உன்னை வச்சிருக்கேன். ரொம்ப ஓவரா சீன் போட்ட கம்பெனி பக்கமே உன்னை வரவிடாம பண்ணிடுவேன். போனா போட்டு எம்டியா உன்னை வச்சிருக்கேன். ரொம்ப ஓவரா சீன் போட்ட கம்பெனி பக்கமே உன்னை வரவிடாம பண்ணிடுவேன். என்ன முறைக்கிற? போய் படு. யார் யார்கிட்ட இருந்தோ உனக்கு போன் வருது, ஏதோ நீ பேசிட்டு இருக்க.
ஏதோ ஒரு ரகசியம் நடந்துட்டு இருக்கு, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? என்ன பொண்டாட்டினா முட்டை ஆம்லேட் போட்டுட்டு முட்டாளாவே கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் என்னால இருக்க முடியாதுடா. நானும் உன்னை கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நாளா நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு தானே நான் ஆபீஸ் வந்துட்டு இருக்கேன். அப்புறம் இருக்கு உனக்கு இந்த ரேகாவோட நிஜமான முகம் என்னன்னு நீ பாப்ப. அத்தை, நீங்க போய் தூங்குங்க அத்தை. நீ சொல்றது ரொம்ப கரெக்டுமா. இவன் போக்கே சரியில்லை. கொஞ்ச நாளாவே ஏதோ பிரச்சனையிலேயே இருக்கான். அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி விடுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன் அத்தை. அதுக்கு தானே பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க அத்தை. ஐயோ! நடகாலம் பிறகுது தாய். சுந்தரமான பேர் கொண்ட பெண்மணியே, இது நியாயமா? முகராசி உள்ள மகராசி வீட்டு வாசல்ல கிடக்கு. மனசு நன்மை கேட்டு வீட்டு வாசல்ல கிடக்கு. வீடு வழங்குமா? வீட்டுக்குள்ள தெய்வம் வருமா தாயி? தாயி ஜக்கம்மா கோபமா இருக்கா? ஜக்கம்மா ஆத்திரப்படுறா. ஐயோ, என்னங்க ஜக்கம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்குங்க. புருஷனு கோவம் மட்டும் பயப்படல, ஜக்கம்மா கோவம் தான் பயப்படுறியா? தாயி மனசுல நினைச்சது நடக்கணும்னா, தொட்ட காரியம் தொடங்கணும்னா, இந்த வீட்டுக்கு ஒரு சுபட்சம் வரணும்னா, தாயி இந்த மகராசிய உள்ள கூப்பிடு தாயே, உள்ள கூப்பிடு. தாயி கருவறையில இருந்தவன் இப்ப சிறைக்குள்ள இருக்கான். அதை நினைச்சு மனசு இப்ப கலங்கி போய் இருக்க. இந்த தேவதையை உள்ள கூப்பிடு தாய். தன்னால உள்ள வீடு தேடி வருவான். இத நான் சொல்லல தாய், அந்த ஜக்கம்மா சொல்றா தாய். ஏப்பா அதான் சொல்லி முடிச்சிட்டல, போயேப்பா. நல்ல காலம் பிறக்கணும். ஏங்க நடுராத்திரி கண்டவெல்லாம் நடமாடிட்டு கிடக்குறான். புள்ள தாச்சி பொண்ணு வெளியில நிக்கிறா. ஏதாவது காத்து கற்பனை வந்து தீண்டிர போகுது. அவளை வந்து ஒரு மூலையில படுக்க சொல்லுங்க. ஏய், அவ கேட்டு போன உனக்கு நாங்க சொன்னப்போ கூப்பிட்டியா? எங்களை பார்த்தா விளையாட்டா தெரியுதா? வேணா நீ போய் கூப்பிடுற போ. மாமா கூப்பிட்டு சொல்றா. மாமா இருங்க மாமா. டேய் தம்பி, நீயாவது போய் அவளை உள்ள வந்து படுக்க சொல்லுடா. எது? இந்த பாருடா, பிள்ளைத்தாச்சு பொண்ணு கண்டதையும் பார்த்து பயந்தானா வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அவளை உள்ள வந்து படுக்க சொல்லு. அது சரி. இப்ப இந்த மாதிரி பேசுற, நாளைக்கே திடீர்னு மனசு மாறி என்ன போட்டு தாளின்னு தாளிப்ப. இதெல்லாம் எனக்கு தேவையா? உன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டனால ஒன்னும் செய்ய முடியாதுக்கா. நான் என் கோவத்தெல்லாம் விட்டுட்டேன். நிஜமா தான் சொல்றியா? ஆமா. அப்புறம் பேச்சு மாற மாட்டியா? சொல்லேன்டா. கூப்பிடுறேன். திவ்யாமா அக்காவோட மனசு இழகிருச்சு. உள்ள வாமா, கூப்பிடுது. நீங்க போய் சொல்றீங்க, நான் வரமாட்டேன். அச்சோ, அக்கா தாமா வர சொன்னுச்சு. மனசு மாறிடுச்சு, உன்னை உள்ள கூப்பிடுது. போ. நான் நம்ப மாட்டேன் சித்தப்பா. கூப்பிடுறாங்கன்னா அவங்களே வந்து கூப்பிட வேண்டியதானே? ஏய், நான் தான் சொன்னேன் காத்து கருப்பு வந்து அண்டிர போதுன்னு. பயந்தா வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு ஆகாது. ஒழுங்கா உள்ள வந்து படுக்க சொல்லு.
போதுமா போதுமா உள்ள வா உள்ள வந்துரு வந்துரு மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சிட்டேன். அக்காவோட மனசு மாறதுக்குள்ள எந்திரிமா எந்திரி 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 வருது வருது போமா போ போமா போமா அப்பாடா ஒரு வழியா அக்கா மேல இருந்த பேய் இறங்கிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு